இது என்னோட நெக்ஸ்ட் ஃபேவரட் சட்னி, அவசர சட்னின்னு சொல்லலாம். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொன்னால் எல்லாருமே கேட்குற விஷயம், அப்படியேவா செய்யணும், நல்லாவா இருக்கும் அப்படின்னு. அப்படி தான் நானும் நினச்சேன். ஏன்னா இதுவும் எங்கள் அம்மா செய்கிற ஒரு சட்னி தான். எங்கள் அம்மா வந்து இந்த குலதெய்வ கோயிலுக்கெலாம் காலையிலே காரில் கிளம்பி போவோம்ல, அப்போ இந்த சட்னியை செஞ்சு இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. இதை எப்படி தான் சரி அவ்வளோ சீக்கிரம் செஞ்சாங்கன்னே தெரியாது, விடிய காலம்பரவே செஞ்சுருவாங்க. அப்புறம் தான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன், அம்மா இந்த சட்னி எப்படிம்மா இவ்வளோ காலையிலே எழுந்து இவ்வளோ வேகமாக செஞ்சு முடிச்சிடுறீங்கன்னப்போ தான் எங்கள் அம்மா இந்த ஒர்க்குக்கு போகிற எல்லா விமனுக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சட்னின்னு இதை சொன்னாங்க. ஸோ வெங்காயம், கொஞ்சம் புளி, தக்காளி, சில்லி பவுடர், அப்புறம் கலருக்கு காஷ்மீரி தூள், இது நான் ஆட் பண்ணுவேன், எங்கள் அம்மா ஆட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே அரைச்சி நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து அப்படியே கொட்டிட வேண்டியதான். பூண்டை மறந்துட்டேன், பூண்டையும் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் புளி, கல்லுப்பு, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், அவ்வளோதான். தாளித்து கொட்டிட்டு இதை வந்து சூடான கல் தோசைக்கோ இட்லிக்கோ இல்லை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டா, எப்பா இந்த பொறப்பு தான் நல்லா ருசித்து சாப்பிட கிடச்சிதுங்கிற பாட்டு தான் நினைப்புக்கு வரும். பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது என் பையனோட ஃபேவரட் சட்னி ஆகிடுச்சு. எனக்கும் இதை செய்கிறது ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. அவன் கேட்ட உடனே கடன்னு செஞ்சு கொடுத்துட வேண்டியதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.